நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், பெரிய அளவுக்கு ஆயுதங்களை வழங்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. எல்லாரும் ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தான் மேலே பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு கொடூரமான தாக்குதல் வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க. கடந்த ஒரு மாதமாக பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நேற்று ஒரு பெரிய எஸ்கலேஷனை பாகிஸ்தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா கட்டாயம் ஒரு நடவடிக்கையை, ஒரு பெரிய உதவியை ஆப்கானிஸ்தானுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றதான் முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நண்பர்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வந்து ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். சரி, விஷயத்துக்குள்ளே வரேன். நேற்று மாலைக்கு மேலே இஃப்தார் நோன்பு எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஒரு பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கை ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒமிட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ட்ரக் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் மேலே நடத்துகிறாங்க. அதாவது அந்த குடிப்பழக்கத்தால் போதையால் பாதிக்கப்பட்டவங்க வந்து மீண்டு வருவதற்கான ஒரு மருத்துவமனை. ஸோ இதில் 400 பேர் உயிரிழக்கிறாங்க. எப்படி 400 பேர்? ஒரு ஸ்ட்ரைக்கில் இவ்வளோ பெரிய ஒரு கேஷுவாலிட்டி ரீசெண்டாக எந்த கான்ஃப்ளிக்ட்லேயுமே ஏற்பட்டதே கிடையாது. இப்போ ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் கூட ஈரானில் எத்தனை பேர் உயிரிழந்துட்டாங்க, துபாயில் ஒருத்தர் உயிரிழந்துட்டார் அப்படின்லாம் பேசுகிறோம். ஆனால் அது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சிங்கிள் லார்ஜஸ்ட் கேஷுவாலிட்டியாக நேற்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே நடத்துகிற அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் ஒரு பெரிய கொடூரம் வந்து நிகழ்ந்திருக்கு. ஸோ இதற்கு ஆப்கானிஸ்தான் பெரிய அளவு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானோட எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ், இப்போ இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் ரஷீத் கான் எல்லாரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் சொன்னது, பாகிஸ்தான் நடத்துகிற ஏர் ஸ்ட்ரைக்ஸில் முக்கால்வாசி பொதுமக்கள் தான் உயிரிழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் இதை மூடி மறைப்பதற்காக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆப்கன் தாலிபன்ஸோட அமினிஷன் வச்சிருக்கிற இடத்தின் மீது தான் நாங்கள் தாக்குதல் நிகழ்த்தினோம் அப்படின்னு மூடி மறைக்கிறாங்க. ஸோ இப்போது கடந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில பெரிய கிளாஷஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், போன மாதத்துலேருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாகிஸ்தான் ஆர்மி மேலே பாகிஸ்தான் தாலிபன்ஸ் ரிப்பீட்டடாக தாக்குதல் நிகழ்த்துறாங்க, எங்களுக்கு பெரிய உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தான் மீது. ஆப்கானிஸ்தான் பயங்கரமான ஒரு கிராஸ் பார்டர் அட்டாக்கு, பயங்கரமான ஆர்ட்டிலரி ஃபயர் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு பெரிய இழப்பு வந்து ஏற்படுது. ஸோ ஒரு ஃபுல் ப்ளோன் வாராகவே இது மாறிடுச்சு. இது யாரும் பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் போர்னு வந்துட்டா என்ன, இஷ்டத்துக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ரொம்ப கண்ணா பின்னான்னு ஆப்கானிஸ்தான் மீது ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி அப்படி சுச்சுவேஷன் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் இடையில் போச்சு அப்படின்னா அடுத்து பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து நம்ம கட்டி கொடுத்த டேமு, லைப்ரரி, ஹாஸ்பிட்டல் இதெல்லாத்தையும் குறி வச்சு அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தான் ஒரு பெரிய ரெட் லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அடித்ததன் மூலமாக. நீ அடுத்து ரொம்ப ஓவராக அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேலையை செஞ்சாகணும். ஏன்னா நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நிறைய ஆப்கானிஸ்தானோட டெவலப்மெண்ட்டுக்காக வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக கூட நிறைய ஆம்புலன்சஸ்லாம் வந்து நம்ம கொடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க மிலிட்ரி வைஸ். நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு மாதமாக நடந்துட்டு இருக்குல்ல, அதில் தலிபன்கள் பெரிய அளவுக்கு ட்ரோன்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இஸ்லாமாபாத் ஏர்போர்ட்டை ஒரு நாள் பாகிஸ்தான் மூடி வச்சுருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு ட்ரோன் வந்துருச்சு, தலிபன்கள் அனுப்பிச்ச ட்ரோன் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பெஷாவர், ராவல்பிண்டி மேலெலாம் ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தானே அஃபிஷியலாக என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ட்ரோன் அட்டாக்னால 4 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க, மற்றபடி எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தலிபன்கள் லான்ச் பண்ணுற ட்ரோன்ஸ் வந்து ஆக்சுவல் பாகிஸ்தானுக்குள்ளே அவ்வளோ டீப்பாக வந்துட்டு வருது. அதே பாகிஸ்தானால் தடுக்க முடியல. தலிபன்கள் இந்த ட்ரோன்ஸை இயக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் யார் பண்ணுறா என்ன அப்படின்றதுக்கு இன்னமும் ஒரு டைரக்ட் ஆன்சர் வந்து கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்தியாவோட டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். இந்தியாட்ட இருக்கிற முக்கியமான ட்ரோன்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸோ இல்லை மேன்பேட்ஸோ இதெல்லாம் நம்ம தலிபன்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இதெல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்கள் கிடையாது, ஆனாலும் இது பேட்டில் ஃபீல்டில் பெரிய சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ அடுத்த கட்டம் நம்ம இதை வழங்க ஆரம்பிக்கலாம். அப்படி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா அது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக போய் முடியும். குறிப்பாக ட்ரோன்ஸை நம்ம நல்ல குவாலிட்டியில் கொடுத்தோம்னா பாகிஸ்தான் நிம்மதியாக தூங்கவே முடியாது. பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, அவங்கக்கிட்ட ஏர்ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் வச்சு சீன் போட்டுட்ருக்காங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. கிரவுண்டில் 2 ஃபோர்ஸஸும் ஈக்குவலாக தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஈக்குவலாக ஆப்கானிஸ்தான் ஆர்மி வந்து பாகிஸ்தான் ஆர்மியை போட்டு அடித்து பொறிச்சு எடுத்து வந்துட்டு இருக்காங்க. நிறைய கேஷுவாலிட்டி பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் கிட்ட ஒரு ப்ராப்பர் ஏர்ஃபோர்ஸ் இல்லை அப்படின்றதுனால உள்ள நினச்ச இடத்துல தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்றத பாகிஸ்தான் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய இழப்பை, அதாவது நான் சொல்கிறது மெயின்லேண்ட் பாகிஸ்தானில், பஞ்சாப் ப்ராவின்ஸில், அவங்களுடைய ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில், ஏர் பேஸஸில் அந்த இடத்துல ஒரு பெரிய இழப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஆப்கானிஸ்தான் களமிறங்கினா மட்டும்தான் பாகிஸ்தான் கொஞ்சம் அவங்களுடைய ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைப்பாங்க, கொஞ்சம் அடங்குவாங்க. பார்டரில் ஏற்படுற மிலிட்ரி லாஸஸை பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் உயிரிழக்கிறத பாகிஸ்தான் வந்து மூடி மறைச்சு அதை ஒரு பொருட்டாக பார்த்துக்காம அப்படியே அந்த போரை கொண்டு போயிட்டே இருக்காங்க.
ஸோ அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக இந்தியா வந்து நகர்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஷிப் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய க்ளோஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்குது. குறிப்பாக நேற்று நடந்த இந்த பாம் அட்டாக், ஒரு கொடுமையான இந்த தாக்குதலுக்கு இந்தியா மிக கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. யூஸ்வலாக இந்தியா ரியாக்ட் பண்ணுறது வந்து ஒரு 24 மணி நேரம் ஆகும் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் இல்லை ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறதுக்கு. ஆனால் நேற்று நிகழ்ந்த அந்த தாக்குதலுக்கு இமீடியட்டாக இன்றைக்கி இந்தியா வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வழக்கமாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. வழக்கமாக வந்து ஒரு 5-6 லைனில் இந்தியாவினுடைய அந்த கருத்தை பதிவிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த முறை இந்தியா ரொம்ப கடுமையாக விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பாகிஸ்தான் வந்து பார்பாரிக்காக ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. காட்டு மிராண்டித்தனமாக, கோழைத்தனமாக, மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு அது வந்து ஒரு மிலிட்ரி டார்கெட்டு அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைக்கிற வேலையிலையும் ஈடுபட்டுருக்காங்க. வழக்கம் போல் அவங்களுடைய அந்த பொய் பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. பாகிஸ்தான் ரிப்பீட்டடாக இதே மாதிரியே பொறுப்பு இல்லாமல் முரட்டுத்தனமாக அவங்க பிஹேவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதில் எதுவும் ஒன்று புதுசு இல்லை. இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி கண்டிப்பாக இந்த சம்பவத்தை க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாகிஸ்தான் மேலே பெரிய ஒரு கேள்விகளை வந்துட்டு வைக்கணும். இந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை பெற்று தரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் இந்த நேரத்தில் அவங்களுடைய விரும்பினவங்களை இழந்து வாடுற அந்த நபர்களுக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருக்கிறோம். ஆப்கானிஸ்தானோட இந்த நேரத்தில் உறுதுணையாக நாங்கள் இருப்போம், இந்தியா அவங்க துணை நிற்கும், அவங்களுடைய இறையாண்மைக்கு என்றைக்குமே நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ பேக்ரவுண்டில் ஆப்கான் தலிபன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து இந்தியா கிட்டேருந்து போகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த இடத்துல நான் இன்னொரு பேட்டர்ன் ஒன்று பார்க்குறேன். என்னென்னா, பாகிஸ்தான் நிகழ்த்துகிற இந்த ஏர் ஸ்ட்ரைக் ரொம்ப ஓப்பனாக எந்தவித ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் அவங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு அமெரிக்காவோட ஒரு பெரிய பேக்கிங் இருக்குது. ட்ரம்ப் வந்து கியூபாவை பிடிக்கணும், வெனிசுலாவை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், ஈரானை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பைத்தியக்கார மாதிரி வந்து களமிறங்கிட்டார். ஸோ அவருடைய அந்த லிஸ்ட்டில் ஆப்கானிஸ்தானும் இருக்குது. அவர் தான் ஆப்கானிஸ்தானை விட்டு ஃபோர்ஸஸை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் ட்ரம்ப்போட செகண்ட் டேர்ம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பேக்ராம் ஏர்பேஸ் வந்து எனக்கு வேணும்னு அவரே இப்போ ஓப்பனாக ரீசெண்டாக சில மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கான ஒரு ப்ரிலிமினரி ஆப்ரேஷனை தான் பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. என்ன வேணால் நடக்கலாம். இந்த ஈரான் வார் முடிஞ்சதுக்கப்புறம் கூடிய விரைவில் பாகிஸ்தானை ஒரு லான்ச் பேடாக வச்சு அமெரிக்கா மீண்டும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு சில முக்கியமான இடங்களை கைப்பற்றலாம். இந்த நேரத்தில் அமெரிக்கா ஏஷியாவில் அவங்க பெரிதும் வெறுக்கக்கூடிய ஒரு ஆளாக யாரை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட R&AW தான் வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ரா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போது ஏஷியாவில் இருக்கிறாங்க, சவுத் ஏஷியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ இப்படி இருக்கப்போ ஆப்கானிஸ்தானில் இந்தியா செஞ்சுருக்கக்கூடிய அந்த விஷயம் ராக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸும் வந்து போயாகணும். தலிபன்ஸ் இந்தியா மேலே தான் பிஸ்டல் வச்சுருந்தாங்க. ஆனால் அவன் டக்குன்னு அங்கே ஆட்சி மாற்றம் நிகழுது, திருப்பி தலிபன்ஸ் பவருக்கு வர்றப்போ அதே பிஸ்டலை பாகிஸ்தான் மேலே வைக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான் அமெரிக்காவோட ஒரு ஏஜென்ட் அந்த இடத்துல. ஸோ இப்போது ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட க்ளோஸாக வர்றது, தலிபன்களுக்கு இந்தியாவோட சப்போர்ட் கிடைக்கிறது அமெரிக்காவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. இப்போ இந்தியா நியூட்ரலாக போங்க, நீங்கள் தலிபன்ஸுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாதீங்க, பாகிஸ்தானோட ஒரு காம்ப்ரமைஸில் போங்க, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை என்ன பண்ணாலும் நீங்கள் ஒரு பெருசாக ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணாதீங்க, ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்றது அமெரிக்காவோட மைண்ட் செட்டாக இருக்குது. இது வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஆனால் நம்மளுடைய ஃபாரின் பாலிசி தான் முக்கியம். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஆகாது, நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது. எதிரிக்கு எதிரி நண்பன். இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய செட்பேக், பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு பெரிய செட்பேக். ஸோ அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இண்டிபெண்ட்டாக இப்போ செயல்பட்டு இருக்கிறது தான் டாப் நாச். அதுதான் இப்போ நம்ம பெருமையாக பேசி ஆகணும். சரி, இப்போ நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸுக்கு வர்றேன். இந்த வெள்ளிக்கிழமை 6 உக்ரைனியன்ஸையும் ஒரு அமெரிக்கன் நேஷனலையும் இந்தியாவில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவனுக்கு எல்லாருமே மெர்சனரிஸ், அதாவது காசுக்காக கழக வேலையை செய்கிறவனுங்க, ஒரு ப்ரைவேட் ஆர்மி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் என்னடா உக்ரைனியன்ஸ்னு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குல்ல. இவனுங்க நார்த் ஈஸ்ட் மிசோரமுக்கு போயிருக்கானுங்க, மிசோரம்லேருந்து மியான்மருக்கு போயிருக்கானுங்க. அங்கே இருக்கிற அந்த இன்சர்ஜென்ட் குரூப்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறானுங்க. எவ்வளோ வேலைகளை பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, சிஏஏ. ஸோ எதுக்காக இந்த இன்சர்ஜென்ட் குரூப் வந்து மிசோரம் வந்து அங்கேருந்து மியான்மர் போயிருக்கிறாங்க. மிசோரம்லேருந்து மியான்மர் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போரஸான பார்டரு. மிசோரம்லேயும் இந்த சீன இனத்தவர்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் மியான்மர்லேயும் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே எத்னிக் குரூப் தான். ஸோ இங்கே இருக்கிறவன் அங்கே இருக்கிறவன் கல்யாணம் பண்ணுவான், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ மியான்மருக்குள்ள பெரிய அளவுக்கு ஒரு உள்நாட்டு யுத்தம் போய்கிட்டு இருக்கு. மியான்மர் ஆர்மி வந்து ப்ரோ சைனா. ஸோ அந்த மியான்மர் ஆர்மியை எப்படியாவது வீழ்த்திடணும், எப்படி வெனிசுலாவில் அவங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு ஆட்சி கொண்டு வரணும், கியூபாவில் ஃபேவரபுளான ஒரு ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்கா திங்க் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி மியான்மரையும் தனது வசமாக்கிக்கணும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு கண்டினியூஸாக அமெரிக்கா ட்ரைனிங் வழங்கி வந்துட்டு இருக்காங்க. பங்களாதேஷ்லேருந்து ஆட்கள் அனுப்புறது, ஸோ இப்படிலாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ரீசெண்டாக தெரியும்,
பங்களாதேஷில் இருக்கிற சிட்டகாங் ட்ராக்டில் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து டெப்ளாய் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அன்அஃபிஷியலாக அங்கே ஒரு குரூப் வந்துட்டு இருக்கிறாங்க. ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லிட்டு அங்கே முகாமிட்டு அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே மியான்மரில் இருக்கிற சின் ரீஜியனுக்கு போவதற்கு மிசோரம்லேருந்து ஈஸியாக போகலாம். ஸோ அதனால் இவனுக்கு இந்தியாவுக்கு எப்படி வந்தானுங்கன்னு இன்னமும் தெரில. அது என்ஐஏ வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஆனால் மிசோரம்லேருந்து இவனுங்க பார்டர் கிராஸ் பண்ணி மியான்மருக்கு போயிருக்கிறானுங்க. அங்கே அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு ட்ரோன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது, உக்ரைனியன்ஸ் வந்து இப்போ அந்த ட்ரோன் ஆப்ரேஷனில் ரொம்ப கை தேர்ந்துட்டாங்க. அவங்களே அவங்க நாட்டில் நிறைய சூசைட் ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்டி ட்ரோன் சிஸ்டமையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்டைஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால மியான்மரில் இருக்கிற ரிபல்ஸுக்கு அதை வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்குறானுங்க. இதில் மிசோரமில் அவனுக்கு ட்ரோன்ஸை சப்ளை பண்ணியிருக்கிறானுங்க. மிசோரமில் ட்ரோன்ஸ் வந்து ரெக்கவர் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. எவ்வளோ வேலை நடந்திருக்கு பாருங்களேன். ஸோ நார்த் ஈஸ்டில் இதுக்கு முன்னாடி நடந்த இன்சர்ஜென்சிக்கும் அமெரிக்கா சிஐஏ வெஸ்டர்ன் குரூப்புக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மியான்மரை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவனுங்க நார்த் ஈஸ்ட் மூலமாக போகிறவனுக்கு இதுக்கு முன்னாடி இதே வேலையை இங்கே ஃபண்டிங் மூலமாக செஞ்சுருக்கிறானுங்க. புக்ஸ்லலாம் ரிப்போர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் நக்சல் மூவ்மெண்ட் இந்தியாவில் நடந்ததுக்கு அமெரிக்காவோட சிஏயோட சப்போர்ட் இருந்தது. நான் என்ன தான் நக்சல்ஸ் வந்து லெஃப்ட்னாலும் இந்தியா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு லெவலுக்குள்ளே வச்சுருக்கணும், இந்தியாவை குறைச்சல் கொடுத்து வரணும் அப்படின்றப்போ இவங்களுக்கெல்லாம் எந்த பாரபட்சமும் பார்க்காம இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் உதவி பண்ணுவாங்க. இதில் அந்த 7 பேர் அரெஸ்ட் பண்ணதில் ஒருத்தர் அமெரிக்கன் நேஷனல். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ ஆரன் வேன் டைக். ஸோ இவன் ஏற்கனவே நிறைய இடங்களில் லிபியா போன்ற இடங்களில் இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு பயிற்சி கொடுப்பதுக்கு வந்து போயிருக்கிறான். அவன் பேர் நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு. இப்போ வந்து இந்தியானால் அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். என்ஐஏ வந்து இவங்களை 11 நாள் காவலில் வந்து வச்சுருக்கிறாங்க. உக்ரைன் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்டே. என்னென்னா, எங்களுக்கு கன்சுலார் அசஸ் வந்து நீங்கள் தரல, எங்களுடைய டிப்ளமேட்ஸ் வந்து இந்தியாவில் உக்ரைனோட எம்பசி இருக்குல்ல, ஸோ அவங்க போய் பார்ப்பதற்கான அனுமதி வழங்கலன்னு சொல்லி உக்ரைன் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக அடுத்து போகும்னு நான் நினைக்கிறேன். எந்தளவுக்கு மியான்மரை தனது வசமாக்கிக்கணும்னு அமெரிக்கா முயற்சி பண்ணுறாங்கன்றது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மியான்மர் இன்னொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நிறைய ரேர் எர்த் மினரல்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை கண்ணா பின்னான்னு சைனாக்காரன் சுரண்டி எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். மியான்மர் மிலிட்ரிக்கு தேவையான எல்லா வெப்பன் சப்ளையும் சைனா பண்ணுறதுனால மியான்மர் ஆர்மியும் சும்மா அமைதியாக வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 6 உக்ரைனியன்ஸ் இவங்க கைது செய்யப்பட்டதில் ரஷ்யாவினுடைய அசிஸ்டன்ஸ் பெரிய அளவுக்கு இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரஷ்யன் ஆர்மி, ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரலாக உக்ரைனியன்ஸ் யாராவது மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களை ட்ராக் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் பெரிய அளவுக்கு ஸ்பையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு ரஷ்யாவுக்குள்ளேயே இன்ஃபில்ட்ரேட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இந்த 6 உக்ரைனியன்ஸும் ஆர்மியிலேருந்து வெளியே ரிலீவ் ஆகி வந்தவங்க தான். இந்த மாதிரி மெர்சனரி குரூப்புக்கு ஒரு ஸ்பையாக இவங்க வந்து வெளியே வேலைக்கு கிளம்பியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ரஷ்யா ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இன்புட்டை தான் ரஷ்யா வந்து இந்தியா வழங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து இந்தியா ரீச் ஆகிருக்கிறாங்க அப்படின்றத ரஷ்யா சொல்லி இந்தியா ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. பட் நான் நினைக்கிறது, இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அவன் அவ்வளோ ஈஸியாக வந்து வெளியே போயிட முடியாது. அவன் வெளியே கிளம்புறப்போ, இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போகிறப்ப தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் எங்கே நடந்திருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. லக்னோ ஏர்போர்ட், கொல்கத்தா ஏர்போர்ட், அப்புறம் டெல்லி ஏர்போர்ட், இந்த 3 ஏர்போர்ட்லேருந்தும் இந்த 7 பேர் தனித்தனி குரூப்பாக பிரிஞ்சு இந்தியா விட்டு கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இவங்க மாட்டியிருக்கிறாங்க. சரி நண்பர்களே, ஈரான் அமெரிக்கா பிரச்சனை சம்மந்தமாக ஒரு சின்ன அப்டேட்டை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இப்போ ஈரானோட மிசைல் ஃபயரிங் கெப்பாசிட்டி, ட்ரோன் ஃபயரிங் கெப்பாசிட்டி பெரிய அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அதான் முதல்ல கண்ணா பின்னான்னு போட்டு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லிமிட்டடாக தான் அனுப்புகிறாங்க. வல்னரபிள் டார்கெட்ஸ் தான் அவங்க குறி வச்சு அடிக்கிறாங்க. குறிப்பாக துபாயில் எந்த இடத்துல அடித்தா கீழே போய்ட்டு ட்ரோன் வெடிக்கும், பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு தான் அவங்க அனுப்புகிறாங்க. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, துபாய் ஏர்போர்ட் மீது ஒரு மிகப்பெரிய ட்ரோன் அட்டாக் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா நடத்தின ஒரு பெரிய ஒயிட் ஸ்கேல் அட்டாக்ல கிட்டத்தட்ட 6000 டார்கெட்ஸ்க்கு மேலே வந்து அமெரிக்கா அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த வாரிலையுமே அமெரிக்கா இவ்வளோ மிலிட்ரி டார்கெட்ஸ் அடித்ததே இல்லை. ஸோ இதெல்லாம் அடித்ததுக்கப்புறம் ஈரானோட மிசைல் ஃபயரிங் கெப்பாசிட்டியும் ட்ரோன் ஃபயரிங் கெப்பாசிட்டியும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ ஈரான் எந்த மூவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணுறது. அதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் ஆப்ஷன். இப்போ அமெரிக்கன் பேசஸ்க்கோ இஸ்ரேலுக்கோ பெரிய பிரச்சனை இஸ்ரேலோட மிசைல்ஸ்னாலேயோ ட்ரோன்ஸாலேயும் வந்துட்டு வரல. மாற பக்கத்தில் இருக்கிற துபாய் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றது வருது. ப்ளஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். ஸோ இதை சரி செய்வதற்காக ட்ரம்ப் வந்து என்ன கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஃப்ரான்ஸ், சைனா, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், சவுத் கொரியா அவங்களுடைய வார்ஷிப்பை வந்துட்டு இங்கே இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கப்பலை எஸ்கார்ட் பண்ணி வெளியே சேஃபாக கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்கெல்லாம் இன்னும் ஒரு கிளாரிட்டிக்கு வரல. மீன்வேல் நம்மளோட இந்தியன் நேவி வந்து பார்த்திங்கன்னா 2 நேவல் டாஸ்க் குரூப்ஸை வந்து அசைன் பண்ணியிருக்கிறாங்க, கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வெளியே வர்ற இந்திய கப்பல்களுக்கு ஒரு சேஃப் பேசேஜ் கொடுப்பதற்காக, ஒரு செக்யூரிட்டி கொடுப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்மளோட இந்தியன் ஆயில் டேங்கர்ஸும் ஒரு சில க்ரூட் ஆயில் டேங்கர்ஸும்
வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 டேங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வெளியே கொண்டு வர அந்த முயற்சியில் வந்து நம்ம இருக்கிறோம். ட்ரம்போட அலையன்ஸில் நம்ம இணைய போவது கிடையாது. இந்தியன் நேவி ரொம்ப இண்டிபெண்ட்டாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனை மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் வந்து ஒரு முடிவை நோக்கி போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையை மட்டும் இப்போ அமெரிக்கா தீர்த்துட்டாங்கன்னா அடுத்து ஈரானோட மிலிட்ரி ரெஜிம் பெருசாக எதுவும் செய்ய முடியாது. அதான் அவங்களோட லாஸ்ட் ஆப்ஷனாக வந்துட்டு இருந்தது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கிளாஷ் தான். அதில் இந்தியா முக்கியமாக என்ட்ராவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அது வெளிப்படையெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், அறிவிக்க மாட்டோம். சைலண்ட்டாக விஷயங்கள் நடக்கும். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிட்ட ஒரு லாங் வாரில் மாட்டிக்கிட்டாங்க. என்றைக்குமே பாகிஸ்தானால் அதுலேருந்து மீண்டு வர முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.